Hello teachers, I'm Soumya from Mesmerus Academy. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SGT மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்க எல்லாருமே அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம என்ன போகணுன்னு பார்த்தீங்கன்னா SGT எக்ஸாமை வந்து டார்கெட் பண்ணி தான் போகணும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. நான் திரும்பியும் சொல்கிறேன், எல்லாருமே இப்போ வந்து ரெடியாக இருக்காங்க. எந்த எக்ஸாம் வந்து விட போகிறாங்க அப்படின்றதுக்காக எல்லாருமே வந்து இப்போ படிச்சுட்டு இப்போ வந்து எல்லாமே வந்து ஒரு கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்க வந்து அடுத்த டார்கெட்டு உங்களுக்கு SGT எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இனிமேல் ப்ரிப்பேர் பண்ணலைன்னா கூட இனிமேலாச்சும் நீங்கள் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணலைன்னா இனிமேலாச்சும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ லாஸ்ட் வீடியோலேயும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ SGT சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெஸ்மரைஸ் அகாடமி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். நான் தான் எடுக்கிறேன் மேக்ஸ் கிளாஸு. ஸோ இந்த மேக்ஸ் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 40 கிளாஸ் வந்து உங்களுக்கு எடுத்து தரேன். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக 6th to 10th எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன வருமோ, ஸோ அப் டு டாப் டு பாட்டம் எல்லாமே கிளியராக டியூனு பாக்ஸ்லேருந்து புக் பேக் கொஷின்ஸ்லேருந்து எப்படி வந்து அதை போடலாம், ஈஸியாக போடலாம் அப்படின்றத எல்லாமே நான் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கணும், SGT மேக்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் ஆன்லைன் கிளாஸில் அப்படின்னா இந்த ஸ்லைடில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஃபோன் நம்பர், இது காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா SGT மேக்ஸில் வந்து முக்கோணவியலில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் ட்ரிக்னாமெண்ட்ரியில் எப்படி கேட்டிருக்காங்க, ட்ரிக்னாமெண்ட்ரி இனிமேல் பயப்படாதீங்க அப்படின்ட்டு கிளியராக உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா வடிவியல், அதாவது ஜாமெண்ட்ரி. நிறைய பேருக்கு வந்து ஜாமெண்ட்ரின்னும் போது ஈஸியாக தானே இருக்கும். இது கோணம் தானே, கோணம் கண்டுபிடிச்சிடலாம், 180ல் இருக்கிற இதை மைனஸ் பண்ணுனா மீதியான கோணம் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும் அப்படின்ட்டு நடக்கிறது தப்பு. ஃபஸ்ட்டு விஷயம். இப்போ SGT அப்படின்னும் போது, நியமன தேர்வு அப்படின்னும் போது வடிவியலில் கொஞ்சம் ஹையராக அப்படி கேட்பாங்க. ஸோ கோணம் அந்த டிகிரி கண்டுபிடிக்கிறத தவிர எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிங்க. அங்கே வந்து கோணம் டிகிரியே இருக்காது. பட் ஆனால் ஒரு ஜாமெண்ட்ரியோட டயக்ராம் கொடுத்துட்டு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிங்க அப்படிலாம் கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஈஸியாக எப்படி போடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து கன்ஃபார்மாக சம்ஸ் இருக்குது, ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. நான் வந்து ஏனோ தானோன்ட்டு எல்லா ஒரு PPT ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து வீடியோவாக போடணும் நம்மளோட டார்கெட் கிடையாது. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன வரும் அனலைஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து கொடுக்குற ஒரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ என்ன வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஈஸியாக போய் சேரணுமோ அவ்வளோ அனலைஸ் பண்ணி நான் எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோட மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் டயக்ராம். இந்த டயக்ராமில் அவங்க கொடுக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் ஏ வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆங்கிள் ஏ வந்து ஆங்கிள் ஈக்கு வந்து சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏ வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் ஈக்கு வந்து சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இந்த எக்ஸோட மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு விஷயம். இதில் 2 ட்ரையாங்கிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ட்ரையாங்கிளை வந்து கம்பைன் பண்ண மாதிரி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இதில் 2 ட்ரையாங்கிள்னும் போது ஒரு பெரிய ட்ரையாங்கிள், ஒரு குட்டி ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா? இப்போது நம்ம பெரிய ட்ரையாங்கிளை நம்ம எடுப்போம். ஸோ பெரிய ட்ரையாங்கிளோட ஹைபாட்டினியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். கரெக்டாக? அப்போது ஏசி பை, இப்போது அதே மாதிரி குட்டி ட்ரையாங்கிளோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட ஹைபாட்டினியூஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஇன்னு வரும்.
ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் 2ஆக எடுத்திருக்கேன். நான் திரும்பியும் சொல்கிறேன். ஸோ பெரிய ட்ரையாங்கிளோட ஹைபாட்டினியூஸ் இது. ஓகேவா? ஸோ சின்ன ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அதோட ஹைபாட்டினியூஸ் இது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிஏ, இங்கே வந்து குட்டி ட்ரையாங்கிளில் இருக்க சிஇ, இது ரெண்டுமே என்னன்னா சமம் சொல்ல வரேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கு வந்து சமமானது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த 2 லைனும் வந்து சமம்ன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. அதோட சைடும் இதோட இந்த சின்ன ட்ரையாங்கிளோட சைடும் வந்து ஈக்குவல், அதனால் டிவைட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ இது என்ன ஈக்குவல்னு போட்டுட்டு சிஏ பை சிஇ ஈக்குவல் டு, அடுத்தது அடிப்பக்கம் வரணும். ஸோ சைடு நம்ம போட்டுட்டோம் 2 ட்ரையாங்கிளுக்கும். இப்போ அடிப்பக்கம் வரோம். பெரிய ட்ரையாங்கிளோட அடிப்பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். கரெக்டா? பேஸ். ஸோ அப்போ என்னது, ஏபி. ஏபி பை சின்ன ட்ரையாங்கிளுக்கு அடிப்பக்கம் என்னது, இது டிஇ ஈக்குவல் டு, அடுத்தது நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு ஆங்கிள் இருக்குது. என்ன ஆங்கிள் இருக்குது நம்மளுக்கு? ஸோ வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், அதாவது 90 டிகிரி ரைட் ஆங்கிள் இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பெரிய ட்ரையாங்கிளோட 90 டிகிரி. கரெக்டா? அப்போ வந்து சிபி பை சின்ன ட்ரையாங்கிளுக்கு 90 டிகிரி என்னது, அதோ இதுதான் 90 டிகிரி. அப்போது சிடி. இப்போ இதோட வேல்யூஸ்லாம் நீங்கள் எடுத்து எழுத வேண்டியது தான். என்னது, 7 + 8 பை சிஇ என்ன வரும் நம்மளுக்கு, 10 ஈக்குவல் டு ஏபி வந்து 9/x ஈக்குவல் டு சிபி என்னன்னா 8 பை சிடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபி வந்து உங்களுக்கு வந்து சிபி வந்து 10 + 2, ஸோ சிடி வந்து 8. இதில் எக்ஸோட மதிப்பு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது 2 மட்டும் எடுத்துக்கோங்க போதும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 எடுத்தாலும் ஆன்சர் வரும், இல்லை லாஸ்ட்டு 2 எடுத்தாலும் ஆன்சர் வரும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், 7 + 8 என்னது 15/10 ஈக்குவல் டு 9/x. ஸோ எக்ஸு மேலே போயிடும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 9/15 × 10. ஸோ 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 2 டைம், இது 3 டைம். 3 டேபிளில் 9 வந்து 3 டைம்ஸ். ஸோ 3 2s are என்னது 6. எக்ஸோட வேல்யூ 6. அவ்வளோதான். இதில் நம்மளுக்கு ஈஸியாக வந்து போடணும் அப்படின்னா 2 ட்ரையாங்கிள் கொடுத்துருப்பாங்க. விஷயம், அந்த 2 ட்ரையாங்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா சமம் அப்படின்ற வார்த்தை ஒன்று இருக்கும். இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இது வந்து என்னென்னா பெரிய ட்ரையாங்கிளுக்கு குட்டி ட்ரையாங்கிள் வந்து சமம் அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க கிளியராக. ஓகேவா? அப்போது ஒரு சைடும் இங்கே வந்து நீங்கள் ஹைபாட்டினியூஸ் எடுத்தீங்க அப்படின்னா சின்ன ட்ரையாங்கிளுக்கும் ஹைபாட்டினியூஸ் சமம் தான். இங்கே வந்து ரைட் ஆங்கிள் எடுக்கிறீங்க, 90 டிகிரி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த குட்டி ட்ரையாங்கிளுக்கும் 90 டிகிரி இருக்கும். ரெண்டுமே நீங்கள் ஈக்குவலாக வச்சிங்கன்னா ஆன்சர் சூப்பராக ஈஸியாக வந்துடும். ஸோ நீங்கள் அடுத்த சம் பார்க்கும்போது இன்னும் கிளியராகவே புரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி டயக்ராம்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி டயக்ராம் கொடுக்கும் போது நம்மளுக்கு என்னென்னா ஏக்யூ இங்கே இதோட வேல்யூ வந்து கேட்குறாங்க. ஸோ இதோட வேல்யூ கேட்டுட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதல்ல வந்து 2, இது ஒரு பெரிய ட்ரையாங்கிள், இது ஒரு குட்டி ட்ரையாங்கிள். ஓகேவா? மேலே கீழே இருக்குது, ரெண்டுமே சமம் தான். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்யூ, ஸோ வந்து முதல்ல வந்து இதோட பேஸ் வந்து ரெண்டுத்துக்கும் சேர்ந்தான். பெரிய ட்ரையாங்கிளுக்கு பேஸ் என்னது, இதோ வந்து ஓக்யூ தான் இதோட பேஸ். சின்ன ட்ரையாங்கிளுக்கு பேஸ் என்னது, ஓபி தான் இதோட பேஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரைட் ஆங்கிள் எடுப்போம். இந்த லைன் எடுப்போம். இந்த லைன் எடுக்கும் போது என்ன வருது, ஏஓ பை, ஸோ இதுக்கு வந்து இது சமம் அப்படின்ற மாதிரி ஓபி ஈக்குவல் டு, ஸோ பேஸ் எடுத்துக்கலாம். பேஸ் வந்து என்னது கியூஓ பை ஓபி, இதுக்கு வந்து இது சமம் அப்படின்றது. லாஸ்ட்டாக என்ன இருக்குது, இந்த ஆங்கிள், இந்த லைன் இருக்கா, அப்போ வந்து ஏக்யூ பை இங்கே வந்து என்னது பிபி. அவ்வளோதான். ஜஸ்ட்டு அதோட வேல்யூஸ் நம்மளுக்கு என்னது, ஏக்யூ வந்து தேவை. அப்போ இதை மட்டும் எடுத்துக்கோங்க, ஏக்யூ பை பிபி. இதில் நம்மளுக்கு இங்கே வந்து நம்பரே கொடுக்கல பார்த்தீங்களா, நம்பரே கொடுக்காத அந்த இடத்த நம்ம எடுக்கவே வேண்டாம்.
அதுக்கு பதிலாக இன்னொன்று எடுத்துக்கலாம், இங்கே எடுத்துக்கலாம். இதுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? ஏஓ வந்து 10, ஓபி வந்து 6 கொடுத்துருக்காங்களா? இப்போ இதுக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. பிபி வந்து என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? 9ன்னு கொடுத்துருக்காங்க. நான் இது 2 மட்டும்தான் எழுதியிருக்கேன், நடுவில் இருக்கிறத நான் டச்சே பண்ணலை. ஆனால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னும் போது எதுக்கு எது சமம் அப்படின்றத மட்டும் கிளியராக எழுதிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா நம்ம வந்து எலிஜிபிளில் வந்து பார்த்திங்கன்னா டெட்டு பேப்பர் 1ல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் இல்லவே இல்லையே. எனக்கு ஈஸியாக நீங்கள் கோணம் வச்சுலாம் சொல்லி கொடுத்தீங்க, ஒய்யோட வேல்யூ இசட்டோட வேல்யூலாம் என்ன வரும் அப்படின்னு. ஆனால் இது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கே அப்படின்னா, இது நியமன தேர்வு, கொஞ்சம் கஷ்டப்படுங்க, வேலை ஈஸியாக வாங்கிடலாம். நான் அதுதான் எல்லாருக்குமே நான் சொல்கிறது. கொஞ்சம் லைட்டாக கஷ்டப்படுங்க. நம்மளுக்கு டார்கெட் என்னது? ஒரு சப்ஜெக்டும் நீங்கள் வந்து இவ்வளோ மார்க் எடுக்கணும்னு டார்கெட் வச்சுருக்கீங்க. ஸோ என்னோடய டார்கெட் என்னென்னா, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 30 ஆஃப் 30 எடுக்கணும், அவ்வளோதான். 30 மார்க்ஸ் வருது, 30 மார்க்ஸ் கன்ஃபார்மாக எடுக்கணும். ஸோ அதுக்காக என்னோடய ஆன்லைன் கிளாஸில் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டாப் டு பாட்டம் எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். எக்ஸாம் வந்தால் டான்னு ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து ஈஸியாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். சம்ஸு, புக் பேக் சம்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக கஷ்டப்படுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் தான் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிற சம் தான் எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு கேட்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நீங்கள் வந்து பார்க்கணும். சப்போஸ் நீங்கள் உன்னோட ஓன் ப்ரிப்பரேஷன் போடுறீங்க, இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னா கூட கொஞ்சம் அட்வான்ஸாக போங்க. டெட்டு பேப்பர் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. கொஞ்சம் உங்களோட எஃபர்ட்டை அதிகமாக போடுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 10 × 9/3 ஏக்யூ. ஸோ இது வந்து 3 டேபிளில் வரும். ஸோ 10 × 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி 6, இங்கே 6 வருமா? ஸோ இங்கே வந்து 6 வரும் நம்மளுக்கு. 6 இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வரும். ஸோ 2 இங்கே வந்து 2 டேபிளில் 10 வந்து 5 டைம்ஸ். 5 × 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. உங்களோட ஏக்யூவோட வேல்யூ என்னது? 15, அவ்வளோதான். இதுக்கு நம்ம ட்ரையாங்கிள் வந்து சரிசமமாக எடுத்துக்கோங்க. இந்த சைடுக்கு இந்த சைடு ஈக்குவல் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா சம் ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ட் ப்ராப்ளமாகவே தருவாங்க. ஸோ வேர்ட் ப்ராப்ளமாக தந்தாங்க, இல்லை நம்மளுக்கு வந்து என்னடா இது சின்ன 2 லைனில் கொடுத்துறாங்க, இதெல்லாம் வந்து 3 லைனு 4 லைன் அப்படி கொடுக்குறாங்களே அப்படின்னா பயப்படாதீங்க. ஒன்றுமே இல்லை, சிம்பிளான லாஜிக் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் உயரம் உள்ள செங்குத்தான நிற்கும் கம்பமானது. ஸோ ஒரு கம்பம் வந்து பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் வந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தரையில் 400 சென்டிமீட்டர் நீளமுள்ள நிழலை ஏற்படுத்துகிறது. 6 மீட்டரில் குத்துருக்காங்க, ஆனால் அதோட நிழலை வந்து சென்டிமீட்டரில் குத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது. என்னடா இது, கம்பத்தோடதை வந்து மீட்டரில் குத்துட்டாங்க, அதோட நிழலை வந்து சென்டிமீட்டரில் குத்துட்டாங்களே. நிழல்னா தரையில் படும், கரெக்டாக? ஸோ அதை வந்து சென்டிமீட்டராக கொடுத்துட்டாங்களே அப்படின்னா அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். நீங்கள் அப்படியே 400னா அப்படியே எடுத்து போட்டுறக்கூடாது, ஓகேவா? ஸோ அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 400 மீட்டராக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும்? 100ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அப்போ 4 மீட்டர்னு வரும். அப்போ இதோட நிழல் என்னது? 4 மீட்டர் வந்து நிழல் படுது அப்படின்னு அர்த்தம், கரெக்டா? இப்போ அடுத்த லைன் படிக்கலாம். ஒரு கோபுரமானது 28 நீளமுள்ள நிழல் ஏற்படுகிறது. ஒரு கோபுரத்தோட நிழல் குத்துட்டாங்க. இப்போ அது ஹைட் இல்லை, நிழல் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க. அது என்னது? 28 மீட்டர். கம்பம் மற்றும் கோபுரம் ஒரே நேர்கோட்டில் அமைகிறது கருதி. அப்போ கம்பம் வந்து 6 சென்டிமீட்டர்னா அதே நேர்கோட்டில் தான் என்ன ஆகுதுன்னா அந்த கோபுரமும் இருக்கும். அப்போ அதோட நிழல் வந்து 28 அப்படின்னும் போது ஆல்ரெடி வந்து 4 இங்கே இருக்கு. 28ல் 4 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ? 24. அப்போ இந்த மீதி என்னது? 24.
ஓகேவா? ஸோ அதுதான் இந்த டயக்ராமில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்போது நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, கோபுரத்தின் உயரம் என்ன? இந்த கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, இதோட உயரம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சாலும் கீழே இருக்கிற 6 ஆட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக ஆட் பண்ணிங்கன்னா தான் ஆன்சர் வரும். உங்களோட எக்ஸோட வேல்யூ அவங்க ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க, ஆனால் அதை டிக் பண்ணாதீங்க. ஆனால் ஆட் பண்ணிவிட்டு 6 ஆட் பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த 6 ஆட் பண்ணிவிட்டு தான் டிக் பண்ணணுமே. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டயக்ராம் பேஸில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ இதை வந்து எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு எடுத்துக்கோங்க. செல்லைனா சின்ன ட்ரையாங்கிளே நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சின்ன ட்ரையாங்கிளில் எது இந்த பக்கம் வந்து பெருசு? 6 தானே பெருசு. ஸோ அப்போ சின்ன ட்ரையாங்கிளில் 6ன்னும் போது 6 பை பெரிய ட்ரையாங்கிளில் இந்த சைடு எடுத்துக்கோங்க. பெரிய ட்ரையாங்கிளில் இந்த சைடு என்னது? இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 6 அப்படின்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் அதோட அடிப்பக்கம் வருவோம். சின்ன ட்ரையாங்கிளோட அடிப்பக்கம் என்னது? 4. பெரிய ட்ரையாங்கிளோட அடிப்பக்கம் என்னது? 28. அவ்வளோதான். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சிடும். ஸோ 6 × 28/4 எக்ஸ் ப்ளஸ் 6. 4 டேபிளில் 28 வந்து 7 டைம்ஸ். 6 7s ஆர் என்னது? 42. எக்ஸ் ப்ளஸ் 6. 6 இந்த சைடு வந்துச்சுன்னா -6 ஆகிடும். அப்போ 42ல் 6 போயிடுச்சுன்னா என்னது? 36. எக்ஸோட வேல்யூ என்னது நம்மளுக்கு தெரிஞ்சுது? 36 வந்துடுச்சா? ஆனால் இதோட நிறுத்தக்கூடாது, நம்மளுக்கு கோபுரத்தோட உயரம் வேணும். அப்போ என்னது? 36ஓட கீழே இருக்கிற 6ஐயும் கூட்டிக்கோங்க. அப்படி கூட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் எவ்வளோ வரும்? 42ன்னு வரும். இதுதான் உங்களோட கோபுரத்தோட உயரம். ஈஸியாக இருக்கா? ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலாக அது. ஆனால் நம்ம தான் நினச்சிட்ருக்கோம் இதெல்லாம் கஷ்டம் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமிலர், அதாவது ட்ரையாங்கிள் வந்து சிமிலராக கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இங்கே வந்து நானே எழுதிக்கிறேன். அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிசியோட வேல்யூ 8ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிக்யூவோட வேல்யூ 4, பிஏவோட வேல்யூ வந்து 6.5, ஏபியோட வேல்யூ வந்து 2.8. இதில் வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சிஓவோட வேல்யூவும் ஏக்யூவோட வேல்யூவும் என்னன்னு கேட்குறாங்க. பெரிய ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரு குட்டி ட்ரையாங்கிள் இருக்குது. சமமாக எடுக்கலாமா? இப்போது ஈஸியாகவே எடுக்கலாம். ஸோ இந்நேரத்துக்கு நீங்கள் நோட்டை கையில் வச்சு நேரத்துக்கு போட்டு பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம வீடியோ வந்தாலே ஜஸ்ட்டு நீங்கள் நோட்டு ஒரு பென் எடுத்து உட்காந்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து சிமிலர் பண்ணலாம். என்னது? பெரிய ட்ரையாங்கிளோட பேஸ் நான் எடுக்கிறேன். ஸோ பெரிய ட்ரையாங்கிளோட பேஸ் என்னது? நம்மளுக்கு பிசி. குட்டி ட்ரையாங்கிளோட பேஸ் என்னது? பிக்யூ. ஈக்குவல் டு இதை எடுக்கிறேன் நான். இப்போ இந்த லைன் எடுக்கிறேன். இந்த லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரையாங்கிளுக்கு பிஏ பை குட்டி ட்ரையாங்கிளுக்கு இந்த லைன் என்னது? ஏக்யூ. இப்போ இதோட வேல்யூஸ் போடலாமா? 8/4 ஈக்குவல் டு 6.5/AQ. ஏக்யூ தான் நம்மளுக்கு தேவை. ஸோ வந்து இங்கே வந்து முதல்ல டிவைட் பண்ணிக்கோங்க, 2 டைம்ஸ் வரும். ஸோ வந்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஏக்யூ ஈக்குவல் டு 6.5/2. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு வந்து 3.25ன்னு வரும். 6க்கு வந்து 3 பாயிண்ட், 5 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 25, 3.25. இதுதான் வந்து ஏக்யூவோட வேல்யூ. அவ்வளோதான். ஸோ இதே வந்து அடுத்த சைடு நம்ம பார்ப்போம், சிஏவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் அதே வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, ஸோ பேஸ் எடுத்துக்கிற BC/PQ அப்படின்ட்டு. இப்போ எனக்கு சிஏ தேவை. அப்போ இந்த லைன் மட்டும் நான் எடுக்க போகிறேன். ஓகேவா? அப்போது PA/CA. ஸோ அப்போது 8/4 ஈக்குவல் டு 2.8/CA. ஸோ இங்கே நீங்கள் வந்து
2ஆல் இது பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. CA ஈக்குவல் டு 2.8/2. 2ஆல் நம்ம டிவைட் பண்ணால் 1.4. அவ்வளோதான். ரொம்ப கஷ்டமானதே இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம் எப்படி போடலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி 2 கோடு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இதுக்கு பேர் பேரலல் அப்படின்னு அர்த்தம், இணைக்கோடுகள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த டிஇ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இணையாகும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு சிமிலர் இந்த மாதிரி எஸ் மாதிரி தள்ள கீழே போட்ட மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து இணைக்கோடுகள். ஓகேவா? ஸோ வந்து பேரலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சேம் கான்செப்ட் தான், அதே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி யூஸ் பண்ணோன்னு நான் சொல்கிறேன். இதில் எக்ஸோட மதிப்பை வந்து கண்டுபிடிச்சிட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஏபியோட வேல்யூ ஏசியோட வேல்யூ இந்த வேல்யூவும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்றாங்க. இதுக்கு முதல்ல நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தெரியணும்ல. இப்போ அதுக்கு என்னன்னா, இங்கேயும் அதே 2 ட்ரையாங்கிள் தான், ஒரு பெரிய ட்ரையாங்கிள் ஒரு குட்டி ட்ரையாங்கிள். ஸோ பெரிய ட்ரையாங்கிள் இருக்கா, குட்டி ட்ரையாங்கிள் இருக்கா? இப்போது நான் பெரிய இந்த சைடு எடுக்க போகிறேன். இப்போ இந்த சைடு எடுக்கும் போது ஏடி ஃபர்ஸ்ட் ஒன், AD/DB. ஓகேவா? ஸோ இது பாதி இது பாதி. நெக்ஸ்ட்டு அந்த சைடு AE/EC. ஸோ அதோட வேல்யூ எடுத்து போடுங்க. x/x-2, x+2/x - 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. x into x - 1, x+2, x - 2. இப்போ இதை இன்டூ பண்ணால், உள்ளே இன்டூ பண்ணால் என்ன ஆகும்? x² - x. இது வந்து ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 7th நம்மளுக்கு ஃபார்முலா வரும், a² - b² ஃபார்முலா. என்னது? a² - b² என்னது? a + b into a - b. இந்த ஃபார்முலாவில் டேரெக்டாக எடுத்து போட வேண்டியது தான். ஏவோட வேல்யூ என்னதுங்க? எக்ஸ்ன்னு அர்த்தம். அப்போ x² - b²னா 2² என்னது? 4. அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து இந்த x² கேன்சல் பண்ணிக்கோங்க, மைனஸும் கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 4. அவ்வளோதான். இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோடனே டேரெக்டாக வந்து அங்கே எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 4 அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஏபியோட வேல்யூ தெரிஞ்சிடும், ஏஇயோட வேல்யூவும் ஏசியோட வேல்யூவும் தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 4. அப்போ வந்து ஏபியை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? ஏபி ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் டிபி. அதாவது 4 + 4ல் 2 போயிடுச்சுன்னா என்னது? 2. ஸோ 4 + 2 என்னது? 6. இதுதான் ஏபியோட வேல்யூ. இப்போ ஏசி நம்ம எப்படி எழுதலாம்? ஏஇ/+ இசி. x+2 அதாவது 4 + 2 என்னது? 6. 6 + 4 - 1 என்னது? 3. 6 + 3 என்னது? 9. இதுதான் ஏசியோட வேல்யூ. அவ்வளோதான். இதில் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், இதுவும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் தான். என்னென்னா பேரலல் லைன்ஸ்னு அவங்க கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இணைக்கோடுகள் கொடுத்துட்டாங்க. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, சமமாக எடுத்து எழுதுங்க. AD/DB அப்படின்னு ஒரே சைடில் இருக்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, நடுவில் ஒரு பர்பண்டிகுலர் லைன் கொடுத்துட்டாங்க, செங்குத்தான லைன் கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது இதுக்கும் ரொம்ப ஈஸி தான். 2 ட்ரையாங்கிள் இருக்குது. லெஃப்ட் சைடு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ரைட் சைடு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏசியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும் போது, ஓகேவா? ஸோ இதோட பேஸ் ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். நம்ம ஒரே லைன்லேருந்து தானே எடுத்தோம் போன சம்மில். பேரலல்னும் போது ஒரே பக்கத்தில் பாதி பாதியாக வெட்டி எடுத்தோம். ஓகேவா? அதே கான்செப்ட் தான். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்? BD/DC ஈக்குவல் டு, அடுத்தது இந்த ஆங்கிள் AB/AC. அப்போது 4/3 ஈக்குவல் டு 6/AC. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. AC ஈக்குவல் டு 6 into 3/4. ஸோ வந்து 2 டைம்ஸ், இது வந்து 3 டைம்ஸ், 9/2. அதாவது 4.5 தான் இதோட சென்டிமீட்டர்.
ஸோ ஏசி வந்து 4.5 சென்டிமீட்டர். அவ்வளோதான். ஒரே கோடில் இருக்கிறத நம்ம பாதி பாதி நம்ம டிவைட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஈஸியாக இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். இதில் வந்து சரிவகம் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் தான் இது வரைக்கும் பார்த்தோம். ஆனால் சரிவகத்துலேயும் கொடுத்தாங்களா, ட்ரெப்பீசியம்லேயும் கொடுத்தாங்கன்னா எப்படி போடணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏபி வந்து டிசிக்கு பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் விஷயம். ஸோ இதுக்கு வந்து இந்த டிசி வந்து பேரலாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, பிக்யூவும் டிசிக்கு பேரலாக இருக்கும். அப்போ பிக்யூன்ற இந்த லைன் வந்து டிசிக்கு பேரலாக இருக்குது, இணைக்கோடுகள் அப்படின்றா. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏடியோட வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்றா. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு 18ஓட ப்ளஸ் பண்ணணும். கடைசியாக ப்ளஸ் பண்ணாதான் நம்மளுக்கு ஏடியோட வேல்யூ கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா, நம்ம இந்த கோடை எடுத்துப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த கோடை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணிப்போம். எப்படி? டிபி பை பிஏ ஈக்குவல் டு அந்த சைடு சிக்யூ பை கியூபி. அதோட வேல்யூஸ் எடுத்து எழுதிப்போம். 18/x 15/35. ஸோ இங்கே வந்து நீங்கள் 5 டேபிள்ஸில் டிவைட் பண்ணால் இது 3 டைம்ஸ், இது வந்து 7 டைம்ஸ். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை எக்ஸ் இங்கே போயிடும், 7 வந்து மேலே போயிடும். 18 × 7/3. 3 டேபிள்ஸில் 18 வந்து 6 டைம்ஸ். 6 7s ஆர் என்னது 42. எக்ஸோட வேல்யூ என்னது 42. ஓகேவா? ஸோ வந்து 42 நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, 42ஓட 18 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 42 + 18 60. ஏடியோட வேல்யூ என்னது 60. அவ்வளோதான். ஆப்ஷன்லாம் உங்களுக்கு 42 வைப்பாங்க, 60 வைப்பாங்க, நான் நம்மள குழப்பத்துக்கு. ஆனால் நீங்கள் 60 தான் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஏன்னா ஏடியை தான் நம்ம கேட்குறாங்க, எக்ஸோட மதிப்பை நம்ம கேட்கல. சரியா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இது வந்து புக் பேக்கில் இருக்கிற சம்ஸ். ஸோ இந்த மாதிரி சம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயக்ராம் இல்லாமல், சப்போஸ் டயக்ராம் இல்லாமையே எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் பேக் சம்ஸ்லேருந்து உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். இதே ரிலேட்டடில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு. ஸோ ஏபிசி இது வந்து டிஇ. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏபியோட மொத்த வேல்யூ கொடுத்துட்டாங்க 3.6. ஓகேவா? ஏசியோட மொத்த வேல்யூ கொடுத்துருக்காங்க 2.4. இதில் ஏடி வந்து 2.1. ஏஇயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த மாதிரி மொத்த வேல்யூ கொடுத்தா இன்னமும் ஈஸி நம்மளுக்கு. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, ஏபி பை ஏசி ஈக்குவல் டு ஏடி பை ஏஇ. அவ்வளோதான். ஸோ இதோட லைனும் நான் எழுதிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அப்புறமா குட்டி ட்ரையாங்கிள் இந்த சைடும் எடுத்து எழுதிக்க வேண்டியது. ஜஸ்ட்டு வேல்யூஸ் அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் போட வேண்டியது தான். என்னது 3.6/2.4 ஈக்குவல் டு 2.1/ஏஇ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போது ஏஇ மேலே போயிடும். ஸோ வந்து 2.1 × 2.4/3.6. ஸோ இதை நீங்கள் வந்து 2 டேபிள்லேயே கேன்சல் பண்ணலாம். ஈஸியாக 2 டேபிளை கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளில் இதை கேன்சல் பண்ணால் என்னது 1.2ன்னு வருமா? இது 2 டேபிளை கேன்சல் பண்ணால் 1.8ன்னு வரும். திரும்பியும் 2 டேபிளை கேன்சல் பண்ணால் 0.6, இது 0.9ன்னு வரும். ஸோ 9 டேபிளில் ஸோ 3 டைம்ஸ் 3 டேபிளை கேன்சல் பண்ணுறேன். இது 0.2, இது 0.3. ஓகேவா? ஸோ திரும்பியும் 3 டேபிளில் இந்த 2.1 கேன்சல் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், இது வந்து 7ன்னு ஆகிடும். 7 × 0.2, 7 × 0.2 என்னது? ஸோ உங்களுக்கு 1.4ன்னு வரும். 1.4 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஇயோட வேல்யூ. உங்களுக்கு மொத்தமாக அதோட சைடு மொத்தமாகவே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க. மேலே 1 சென்டிமீட்டர், கீழே 1 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. ஸோ நம்ம அதை டிவைட் பண்ணி எடுத்தோம்.
இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொத்தமாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சைடு உங்களுக்கு லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ஈக்குவலாகவே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அவங்க. ஸோ ஜஸ்ட் அதை டிவைட் பண்ணிவிட்டு குட்டிய ட்ரையாங்கிளோட லெஃப்ட் சைடு ரைட் சைடு நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸியாகவே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் என்னென்னா 1.4. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இது ஆல்ரெடி வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் இந்த சம். இதுவும் புக் பேக்கில் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேஸ் கொடுத்துருக்காங்களா, அப்போ நம்ம என்ன எடுத்துப்போம், பிடி பை டிசி ஈக்குவல் டு ஏபி பை ஏசி. அவ்வளோதான். 6/3 8/AC. இங்கே வந்து நீங்கள் டிவைட் பண்ண 2 டைம்ஸு. நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏசி ஈக்குவல் டு 8/2. 8/2னது 4. ஸோ 4ன்றது ஆப்ஷன் பி. ஈஸியாக இருக்கா? இப்படி தான் வந்து எக்ஸோட மதிப்பு வச்சு கேட்டாங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வரக்கூடாது. ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து சம்ஸ் வரும். அனலைஸ் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த சம்ஸ் போட்டு பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10th புக்லேருந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ 10th புக்கில் வடிவியல் என்ற டாப்பிக்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் அதுலேயே போய் செக் பண்ணிக்கோங்க. 10th புக்கில் ஒரு பாதி தான் நான் எடுத்திருக்கேன். பாதி கூட இல்லை, கால்வாசி தான் இது. ஸோ ஆங்கிளில் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் இது சைடில். பட் இதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸாக இன்னும் கொஞ்சம் இருக்குது. பித்தாகரஸ் தியரம் பேஸ் பண்ணி எப்படி சம்மெல்லாம் போடணும் அப்படின்றத 10th புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு இன்னும் ஃபர்தராக எக்ஸ்ட்ராவாக இன்னும் அதர் டாபிக் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பேஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் எஸ்ஜிடி மேக்ஸ் நம்மளோட மெஸ்பிரஸ் அகாடமியில் எஸ்ஜிடி மேக்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நம்மளோட டார்கெட் வந்து மேக்ஸில் 30க்கு 30 எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி டெட் எக்ஸாம்லேயே தெரியும். ஸோ ஈஸியாக தான் கேட்டாங்க, இதுவும் ஈஸியாக தான் கேட்பாங்க. ஆனால் அதோட ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ திரும்பியும் நான் வந்து அதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸாக தான் இது கேட்பாங்க, ரொம்ப லோ லெவலில் அந்த மாதிரிலாம் இல்லை. சரியா? அதனால் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.